guys, this is your Chan. Welcome to Tamil Banba. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், வைலிட்டோட சாப்டர் 48 to 49 தான் பார்க்க போகிறோம். எபிசோட ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா ஜெயிலில் தான் காட்டுவாங்க. ஜெயிலுன்ட்டு ஆண் அடிச்சுட்டுப்பாங்க. அந்த டைம் விட்டு ஆண் எல்லாத்தையும் அடிச்சுட்டு முடியாமல் ஓரமாக படுத்துருப்பான். அந்த டைம் இப்போ ஜூனை ஃபஸ்ட் டைம் அவன் மீட் பண்ணுவான் ஜெயிலில். இது வந்து ஆபிட் சொல்லிட்டுனா ஆபி சாக்கா என்ன சொல்கிறீங்க, ஜூன் ஜெயிலில் தான் இருந்தானா அப்படின்னு சாக்காவான். அப்போ ஆபி தருவான் அந்த பென் டிரைவ்லன்ட்டு ஜூனுக்கு ஏதான எல்லா ஆதாரமும் இருக்குது, எனக்கு பதிலாக நீ தான் ஆபி அவனை பழி வாங்கணும், நான் அவனை கூட பிறக்க அண்ணனாக நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அப்படி காரியம் முடிச்சுன்னா தூக்கி போடுவான்னு நினச்சிக்கூட நான் பார்க்கல அப்படி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு ஆபி சொல்லுவான், நான் ஏன் அவனை பழி வாங்கணும், இதை வச்சு நீயே அவனை எக்ஸ்போஸ் பண்ணலாமே, நான் ஏன் பண்ணணும், தேவையெல்லாம் 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் எகென்ஸ்டாக நான் ஏன் போகணும், நான் இருக்க இடத்துலேருந்து பார்த்தா நீயும் ஜூனும் ஒன்று தான். கைஸ் வாங்க கைஸ் நம்ம போகலாம். ப்ரெசண்டில் ஆனதாக காட்டுவாங்க. ஆண் யோசிச்சுட்டு இருப்பேன்னா நம்மக்கிட்ட ஒரு மாதிரி சொன்னால் அப்போ அவன் ஒரு மாதிரி நடந்துக்கிறானே, அவனை பிடிக்கிட்டே பண்ண முடியல, அவன் அன்பிரிட்டபிள் பர்சனாக இருக்கான் ஆபி அப்படின்ட்டு இருப்பான். அப்போன்ட்டு ஆணோட தங்கச்சின்ட்டு கடிச்சிட்டு இருப்பான் ஆனை. அவன் வீடியோவெலாம் பார்க்காத, கட் பண்ணு சொல்லிட்டு ஆணை ஜூனை பார்த்து கத்திட்டு இருப்பான். இந்த மாதிரி அந்த பென்ட்ரைவ் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அது பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது நானும் ஒரு விக்டம் தான். என் சேனல்ட்டு குறிப்பிட்ட மந்த் வந்து பிளாக்ல இருந்துச்சு. அதுக்கு யாருக்கானு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், லீயா இருப்பானோ ஆனா இருப்பானான்னு. ஆனால் அவங்க 2 பேருமே இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த மாஸ்டர் மை நீ தான் ஜூன், எனக்கு நல்லா தெரியும். 5 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு அவனுக்கு இந்த சின்ன பையனை போய் பிளாக் பண்ணணும். ஐ திங்க் ஆபி எதுவும் மிஸ்டேக் பண்ணிக்கிறான் போல் தெரியுது, வேற ஒருத்தன் போல வேற ஒருத்தன்ட்டு பேசிட்டுக்கான் போல அப்சைட் இருப்பாங்க கூட்டத்தில். அந்த ரிப்போர்ட்டர் சொல்லுவா, ஆபியை சேஜ்லேருந்து இறக்கிடுங்க, அவன் வியூஸ் வரக்காக நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடுறான் அப்சைட்டுப்பா. இல்லை ஆன் சொல்ல வேண்டியது நிறைய எவிடன்ஸ் இருக்குது அப்சைட்டுக்கு முன்னாடி ஜூன் சிரிக்க ஆரம்பிச்சிடுவான். எல்லாம் ஜூனை பார்ப்பாங்க. ஜூன் போய் ஆபிட்டு கேட்பான், என்ன ப்ராங்க் வீடியோ முடிஞ்சிச்சு ஆபி அப்படி கேட்பான். ஆபின்ட்டு இல்லை, நான் அவனை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறது ப்ராங்க் வீடியோலாம் இல்லை அப்சைட்டுப்பான். பட் ஆடியன்ஸ்லாம் நினைப்பாங்கன்னா அது ப்ராங்க் வீடியோனே நம்பிடுவாங்க. எல்லாம் ஆபியை போட்டு திட்டிட்டு இருப்பாங்க, எங்கே போய் விளையாடுறேன்னே தெரிய மாட்டேங்குது ஆபிக்கு அப்படின்னு ப்ராங்க்கில். இப்போ ஆபி புரிய வைக்க பார்ப்பான் ப்ராங்க் இல்லைன்னு. ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஜாக்சன் சொல்லுவான், இதுக்கு மேலே நம்ம ட்ரை பண்ணுற வேஸ்ட் ஆபி, கிளம்பிடலாம் வா சொல்லுவான். ஸ்டேஜை விட்டு ஆபியும் ஜாக்சனும் கீழே இறங்குவாங்க. அப்போ ஜூன் கேட்பான், எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்பான். ஜூன் கத்தியோடு இருப்பான். அவன் ஸ்ட்ராபெரி கட் பண்ணிவிட்டு நம்ம 3 பசங்க அமைதியாக அங்கே உட்காந்துருப்பாங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க அவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு. இந்த மாதிரி பென்ட்ரைவ் பார்த்துட்டோன்னே இவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஜூனை எக்ஸ்போஸ் பண்ணலாமா வேண்டாமா சொல்லி பேசிட்டுப்பாங்க. அப்போ கோயல் சொல்லுவாள், எடிட்டர் கோயல், இந்த மாதிரி எங்கள் அப்பா சொல்லிக்கிறாரு கிரிமினலுக்குள்ளே சேரக்கூடாதுன்னு. ஜாக்சன் சொல்லுவான், அவங்க ஹோட்டலில் ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்குது, இருந்தாலும் அவன் ஹோட்டலோட என் பக்கத்தில் புதுசாக ஹோட்டல் எடுத்து வந்துக்கிறாங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, ஸோ அவனுக்கு தேவையில்லை சொல்லிட்டுப்பான். அதுக்கு ஆபி சொல்லுவான், அவன் நம்மளை ஏமாத்துறதுக்குள்ளே அவனை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் சொல்லுவான். கையில் 3 பேர் சேர்ந்து ஜூனை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. இப்போ ப்ரெசண்டில் காட்டினா 3 பேர் தலையை தொங்க போட்டு உட்காந்துருப்பாங்க, பிளான் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு. ஆபி சொல்லுவான், நாங்கள் தெரியாமல் பண்ணிக்கிறீங்க, நாங்கள் பண்ண மாட்டோம் சரி கிளம்புறோம் சரி கிளம்ப பார்ப்பான். அப்போ ஜூன் சொல்லுவான், நான் எப்பவுமே ஒரு 2 பேர்த்த மட்டும் மறக்க மாட்டேன் வாழ்க்கையில். ஒருத்தன் என்னைய வந்து ஏமாத்தினவன், இன்னொருத்தன் நீ ஏமாற்றணும்னு நினச்சவன், நீ என்னை ஏமாற்றிட்ட இப்படி சொல்லாமல் ஜாக்சன் திரும்பி பார்த்தா 244 அவன் சைடில் நிற்பான். ஆபிக்கு கோயலுக்கு பக்கத்தில் இனி 2 யூடியூபர்ஸ் இருப்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த 244ன்ட்டு இந்த 3 பசங்க எங்கே போகிறீங்க உள்ளே வாங்க அப்படி கூட்டிகிட்டு போவான். அப்போ ஜூன் சொல்லுவான், ஆபி உனக்கு வேறு சாய்ஸே இல்லை, உன் சேனல் இங்கேயே டெலிட் பண்ணிட்டு போக சொல்லுவான். ஆபி திரும்பி பார்த்தா ஆபியை சுற்றி போட்டிருப்பாங்க. அப்படின்ட்டு போலீஸ் ஃபோன் பண்ணலாம் சொல்லி ஃபோன் எடுப்பான். அப்போ ஒரு காத்தா வீரன் வந்துட்டு ஆபிட்டு ஃபோனை வாங்கிடுவான். ஃபோனை வாங்கிட்டு, தம்பி ஃபோனில் பண்ணக்கூடாதுப்பா சொல்லுவான். அந்த டைம் வழக்கு போல் தான் நம்ம ஹீரோ வந்துடுவோம். அப்படி டைவன் வந்து நிற்பான். மற்றவங்க போல் கேட்காம எடுக்கக்கூடாதுன்னு அறிவில்லை உனக்கு. அவன் யாரா கதவை திறந்துன்னு பார்ப்பான். அப்போ பார்த்தா நம்ம சுமவீர் வந்து நிற்பான், நான் தான் திறந்தேன் என்ன பண்ண போகிறேன். ஆபி புது தைரியமே வந்துடும். ரைட்டான் டைம்ன்ட்டு ரூபி கேமரா எடுத்து லைவ் ஸ்ட்ரீமோட உள்ளே வந்துடுவா. உள்ளே வந்துட்டு ஆபி சொல்லுவான், இதான் என் புது கம்பெனி, இந்த கம்பெனியில் யாருக்கா தெரியுமா, டைவான் கேமிங் சேனலு, சுமோவீரன் பால்டி சேனலு, ரூபி பியூட்டிஸ் சேனலு, கடைசியில் நான், அதுக்கப்புறம் ஜாக்சன் கோயல் வெப்சைட்டுப்பான். அப்போ ஜூன் பார்ப்பான், அந்த மாதிரி ரூபிக்கு ஃபோன் லைவ் ஸ்ட்ரீம் ஆகிட்டுக்கு சொல்லிட்டு ஜூன் சொல்லுவான், சரி நம்ம அப்பா மேலே அதை பற்றி பேசிக்குவோம் ஆபி சரி அங்கே நாங்கள் கையில். இப்போ ஆபி வீட்டில் தான் கட்டுவாங்க. ஆபி எல்லோரும் சேர்ந்து கட்டி போட்டு அடிப்பாங்க. ஏன்டா யாரை கேட்டா முடிவு பண்ண, கம்பெனி உன் பேரில் வைக்கணும், ஏன் என் பேரில் வைக்க முடியாதா, எதுக்கு தேவையில்லாம் 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கவங்க போய் சேனலில் போய் சண்டை கட்டிட்டு போனப்போ இதில் ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சண்டை கட்டிப்பாங்க. ஆபியை கட்டி போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ டைவான் மட்டும் சொல்லுவான், ஆபி என்ன நடந்துக்கு ஆபி பேசுவான். இந்த மாதிரி ரீசெண்டாக அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருப்பான்ல, அதுக்கு அவங்க அம்மா கிளம்பி வேலைக்கு போகிறோம் சொல்லி போவாங்க. அப்போ ஆபி சொல்லுவான், ஏன் வேலைக்கு போகிறாத, நானே நல்லா சம்பாதிக்கிறேன்னே சொல்லும்போது, இல்லைடா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன், நான் ஹாஸ்பிட்டல் பில்லாம் என் காசில் கட்டிக்கிறேன், நீ உன் காசில் வச்சு லோன்லாம் நம்ம கட்டிக்கலாம், நீயே சொன்னாலும் புது வேலையில்ட்டு புதுசாக கண்டென்ட் போட்டால் தான் உனக்கு நிறைய காசு தருவாங்கன்னு
திடீர்னு உன் கம்பெனியோட வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன பண்ணுவேன், கண்டென்ட் இல்லைன்னு. நடக்க மூஞ்ச போய் காசு சேர்த்து வச்சு உன்னை காலேஜ் படித்து முடிக்க வச்சிடணும்டா அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க உங்கள் அம்மா. சொல்லிட்டு உங்கள் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் இதை கேட்டோம் ஆபிக்கு ரொம்ப சங்கடமாக போய் அழுக ஆரம்பிச்சிடுவான். யூடியூப் மட்டும் இல்லாட்டி ஆபி ஒன்றுமே இல்லை, 0. ஸோ இருக்கக்குள்ளேயே யூடியூப்பை ஃபுல் மேக்ஸிமம் யூஸ் பண்ணி நிறைய காசு சம்பாதிச்சு உங்கள் அம்மா வேலைக்கு போடாமல் கஷ்டப்படாமல் பார்க்கணும் தான் ஆபி நினச்சிட்டு அப்படி இதான் சொல்லுவான் எல்லாருக்கிட்டையும். என்ன பண்ணணும், நிறைய காசு சம்பாதிக்கணும், அதுக்கு நம்ம ஒரு கம்பெனி உருவாக்கி ஏற்றிடணும், தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னை ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி ஆபி முட்டி போட்டுருவான். அப்போ வந்துட்டு ரூபி யோசிப்பா சேரலாமா வேண்டாமான்னு. அப்போ ஜாக்சன் யோசிக்க மாட்டான், நான் வரேன்டா உள்ள அப்படி சொல்லிடுவான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆபி சேனல் ஓப்பன் பண்ணுமே ஜாக்சன் தான் ஃபஸ்ட்டு சேர்ந்தான். அப்போது அவன் தான் ஃபஸ்ட்டு கை கொடுப்பான். அதுக்கு கோயில் டான்ஸ் ஆடுவான், ஐ ஜாலி அப்படின்னு. இதில் ஒருத்தங்களாம் ஜாயின் ஆவாங்க. ஆனால் டைம் ஆகும்போது ஜாயின் ஆக புக் படிச்சுட்டு இருப்பான். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க உனக்கு வந்து ஜாயின் ஆயிரு அப்படின்னு. நீங்கள் எதாவது என்ன வேணால் பண்ணுங்கள் எனக்கு கூட சேர்த்தாதீங்க சொல்லிட்டு இருப்பான். இவன் எந்திரிச்சு போகும்போது ஆபி மூஞ்சி சேட் ஆகும். டைம் ஆனிட்டு நானும் வரேன் அப்படி சொல்லிடுவான். இவங்க யூடியூப்லேருந்து போட்டுருவாங்க, நம்ம புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு போட்டுருவாங்க. இதை வந்து ஜூன் பார்ப்பான். பரவாயில்லையே சொன்ன மாதிரி செஞ்சுட்டான் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருப்பான் ஜூனு. அப்படி கேட்டால் நம்ம ஆபின்ட்டு பொம்மி கூட பேசிட்டுப்பா. அப்போ பொம்மி சொல்லுவாள் உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது, எப்படியோ ஒரு கம்பெனி உருவாக்கிட்டே சொல்லிட்டுப்பான். அம்மா பொம்மி யூடியூப் வந்துட்டு அப்படியே டெவலப் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படி சொல்லிட்டுப்பான் ஆபி. அப்போ பொம்மி சொல்லுவாள் இப்போ ஸ்கூலில் இதே மாதிரி யூடியூப் ஒருத்தர் ஃபேமஸான ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கூட லீ வாங்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான். நான் அப்படியே யோசிச்சு பார்ப்பா, லீ வாங்கினா யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கராத்தா வீரன் தான். ஆபிட்டு கூட ஃபோன் பண்ணி இருப்பானே அவன் தான் ஆப்போசிட் கம்பெனிக்காரன். அவன் பொம்மி ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருப்பான். அப்படி அதை பற்றி யோசிச்சுருப்பான் என்ன பண்ணலான்னு. அந்த டைமு டக்குன்னு ஆபி மூஞ்சில் யாரோ பிளாஸ்டிக் கவர் வச்சு ஆபியை கடத்திடுவாங்க. இதில் ஆபின்ட்டு கண் முழிச்சு பார்த்தா ஒரு வீட்டில் இருப்பான். ஃபுல்லாக டார்ச்சில் செய்கிற இடமா இருக்கும், கேண்டிலாக கிடக்கும். ஆபி பயந்துருவான், இன்னும் ப்ராங்க் வீடியோ நடக்குதா இல்லாட்டி நம்ம ஜூனு காத்தி நம்மளை எதை கொல்ல பார்க்குறான் ஆசை யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மோட மாஸ்டர் தான் காத்திருப்பான் இவனை. லோகன் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுட்டு அதுக்கு ஆபி கேட்பான் எதுக்கு எனக்கு தேவையில்லாமல் கிட்னாப் பண்ணேன்னு கேட்பான். அதுக்கு லோகன் சொல்லுவான் நீ உன் ஃபைட்டிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது அதனால உனக்கு கிட்னாப் பண்ணேன்னு சொல்லுவான். இதோட எபிசோட் முடியுது கைஸ். See you on another video. Until then, bye.